ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில ட்ரெய்னிங் சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000 இருக்கும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் உங்களுக்கு 40,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை வந்து இருக்க போது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் ரிலையன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னி வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாரி இருக்கும்னா, ஸ்டெப்ஸ்மே வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதில அப்ளை பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அசஸ்மென்ட் டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, பர்சனல் இன்டர்வியூ தான். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுமே வந்து பார்த்தோன்னா, ஃபைனல் செலக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இதில ஸ்டெப்ஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு 11த் ஜனவரிலருந்து 19த் ஜனவரிக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க, இதுக்கு ஆன்லைன் அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னா, 5த் பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு 8த் பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பாருங்க 23 பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு மார்ச் 1 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து பாருங்க எண்ட் ஆஃப் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேரியஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஜிஇடி இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேரியஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. நெறைய வந்து ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இருக்கும். அதுல வந்து ஏதோ ஒரு செக்டார்ல வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. ஸோ இங்க கீழ வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான டீட்டெயில் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க வந்து ஃபுல் டைம் பிஇ, பிடெக் வந்து நீங்க முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைம்ல வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாருங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரிய அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே நீங்க 10த், 12த் டிப்ளமோ முடிச்சு நீங்க வந்து டிகிரி இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி சிஜிபிஏ மோடு படி பார்த்தீங்கன்னா, 6 வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஃபைனல் இயர் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபைனல் செமஸ்டர் இல்லனா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப் டூ வந்து பாருங்க 7த் செமஸ்டர் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த இன்ஜினியரிங் டிகிரிய வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிசிப்ளின்ல வந்து நீங்க பண்ணியிருக்கணும். ஸோ கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க 2020லிருந்து 24 பேட்ச் வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2020, 21, 22, 23, 24 24ல நீங்க கம்ப்ளீட் பண்ண செமஸ்டர்ல 7த் செமஸ்டர் வரைக்கும் இருந்தா, அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நோ ஆக்டிவ் பேக்லாக் அரியர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடாது. அரியர் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க வில்லிங்கா இருந்தா எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ இதுல வந்து பாருங்க மேலேயே வந்து உங்களுக்கு வந்து இதுல லிங்க் குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க 3 கோடு மாரி இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இங்க வந்து கேட்டிருக்கும். இத ரெஜிஸ்டர்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இங்க வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜ். ஸோ இதுல வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இதுல குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா வந்து ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ கீழ வந்து பாருங்க கிரியேட் அன் அக்கவுண்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட்ல இருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ல இருந்து, ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன்ல இருந்து என்னென்ன இதுல குடுத்துருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தோன்னா, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான ப்ராசஸ். இதப்படி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.